வணக்கம். விவசாயிகளே நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கினீங்களா? அரசியல்வாதிகள் வாக்குறுதி குடுத்தத முழுமையா தெரிஞ்சுக்கினீங்கல்ல? எந்த அளவுக்கு கடன் தள்ளுபடி முழுமையா கடன் தள்ளுபடி எதிர்பார்த்தீங்க. முழுமையா கடன் தள்ளுபடி ஆக்கிட்டாங்களா பார்த்தீங்களா? யாரு வந்தா உங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்வாங்கன்னு நெனச்சீங்க? விவசாயிகளுக்கு அரசியல்வாதி வந்தா கடன் தள்ளுபடி செய்வாங்கன்னு நெனச்சீங்க. இப்ப அதாவது உலக மனித நேயம், விவசாயிகளின் ஆதங்கம் எப்படி இருக்குது பாருங்க ஆட்சி. எல்லாம் தலையில கை வச்சுட்டு உட்காந்துறாதீங்க. நமக்கு ஒரு விடிவுகாலம் வரும். நமது சங்கம் உங்களுக்கு குரல் கொடுக்கும். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் குரல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னவென்று சொன்னால், பயிர்க்கடன் தள்ளுபடி என்று முழுமையாக சொல்லாமல், உங்க கண் துடைப்புக்காக பயிர்க்கடன் தள்ளுபடி என்று மட்டும் அறிக்கை விட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சாச்சு. ஏனென்று சொன்னால் 50,000, 60,000, 40,000, 20,000 பயிர்க்கடன் தள்ளுபடி. 60,000, 70,000, 30,000, 15,000 தள்ளுபடி. இப்படிலாம் குறைச்சு போட்டு, உங்க முழு பணத்துக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்குது. நீங்க வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியதா வந்திருக்குதே தவிர, அசல் கட்ட வேண்டியது கிடையாது. முழுமையாக தள்ளுபடியும் கிடையாது. ஏனென்று சொன்னால், விவசாயிகள் இப்படித்தான் ஏமாற்றப்படுகிறார்கள். அதற்காக தான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் வழக்கறிஞர் சொல்லுகிறார். தெள்ளத் தெளிவாக சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு சொல்லுகிறார். விவசாயிகளாகிய நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். ஒற்றுமையாக இருங்கள். உங்களுக்காக உங்களுக்கு போராடக்கூடிய நான் தலைவரா தேர்ந்தெடுத்து நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுக்காக போராடக்கூடிய தலைவர், விவசாயிகளுக்காக போராடக்கூடிய தலைவர், விவசாயிகளுக்காக சட்டத்துக்கு மீறி எதுவும் நடக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இப்படிலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு வழிகாட்டுதலாக இருக்கிறார் வழக்கறிஞர் சாமி ஐயா அவர்கள். நீங்கள் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். எந்த அரசியல்வாதி வந்தாலும், எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் விவசாயிகளுக்கு போதுமான இழப்பீடு தரப்பட மாட்டாது. இன்சூரன்ஸ் கட்டினாலும் அந்த பணம் வராது. அது மட்டுமில்ல காற்று இயற்கை வழியாக சேதப்படுத்தினாலும் அதற்கும் வராது. நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள். இனியாவது விவசாயிகள் ஒன்றுபட்டு ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 1008 வேலை இருக்கலாம். பால் கறக்கிற வேலை இருக்கலாம், தண்ணி பாச வேண்டிய வேலை இருக்கலாம், நிலத்தில் நெல் அறுவடை வேலை இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேடை ஓட்ட வேண்டிய வேலை இருக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒருவரையாச்சு நமது சங்கத்துக்கு போராட்டத்துக்கு அனுப்பிவிடுங்கள். அந்த போராட்டத்தில் ஒரு பெரிய அளவில் கூட்டத்தை காமிக்கணும். அது மட்டும் இல்ல போராட்டம் வெற்றி அடைய வரைக்கும் ஒன்றாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வாகை சூட முடியும். எப்படி சூட முடியும் என்று சொன்னால், நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு விலை கேட்டு போராடும் போதும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விவசாய சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோட முறையிட்டு நீங்கள் கூட இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும் என்ற நேரத்தை தெரியப்படுத்துகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிந்து கொண்டிருக்கிற பார்த்தீங்களா, போராட்டத்தை பற்றி காட்டுறேன் பாருங்கள். சில போராட்டங்கள் செய்து உயர்மின் கோபுரம், பாரத் பெட்ரோலிய பழுப்பு பிரச்சனை, இனாம் நில பிரச்சனை, குப்பை பிரச்சனை. திருப்பூரில் மிக பெரிய அளவில் குப்பைகள் அங்கங்கே குவிஞ்சு கிடந்தது. ஆனால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னெடுத்து செயல்பட்டது. கல்குவாரி பிரச்சனை, இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் விவசாயிகளுக்குத்தான். மேல்மா சிப்காட் பிரச்சனை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக பெரிய அளவில் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது. மேல்மா சிப்காட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை இரவோடு இரவாக போலீஸ்கள் கைது செய்து விவசாயிகள் கொடூரமாக செய்து விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சாட்டியது இந்த அரசியல் கட்சிகள் தான். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஆட்சி வந்தாலும் விவசாயிகளை காப்பாற்றாது. நீங்கள் விவசாயிகளாக ஒன்றுபட்டால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். உங்களுக்காக விவசாயிகளுக்காக போராடக்கூடிய தலைவர் வழக்கறிஞர் இயேசுன் ஐயா அவர்கள் பின்னாடி நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம். இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில இளைஞரணி செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர், விழுப்புரம். நன்றி, வணக்கம். செஞ்சி கே. ரமேஷ்.